சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கேடுகட்டான செயலில் ஈடுபடுவதுதான் திமுக நிர்வாகிகளின் வேலையாக உள்ளது. இதை தடுத்து நிறுத்த முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஊடக செய்தியான நியூஸ் தமிழ் 24/7 அப்படிங்கிற ஒரு ஊடகம் தமிழ்நாட்டில் தேர்தல் பயணம் ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க. மாவட்டம் நடத்துறாங்க. அப்படி இருக்கையில நேற்று நடைபெற்ற காரைக்குடியில், அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பயணம் அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த விவாத நிகழ்ச்சியில் அண்ணன் சேங்கை மாறனும், திமுகவை சார்ந்த அண்ணன் சேங்கை மாறனும், அவர் மாவட்ட துணை செயலாளர் அப்படிங்கிற குரூப்ல இருக்கிறாரு. அவரும் நாம் தமிழர் கட்சி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பி இடுமாவனம் கார்த்தி அவர்களும் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. நாம் தமிழர் கட்சியை முதல்ல பேச சொல்றாங்க. திருபுவனம் லாக்அப் டெத் நடந்த திருபுவனம் அஜித் குமார் அவர்களை லாக்அப்பில் வைத்து போலீஸ் அடித்தே கொன்ற போது நாம் தமிழர் கட்சி முதல் ஆளாக களத்தில் நின்று போராடி அதில் மக்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஆகாஷ், அதுபோலதான் லாக்அப் டெத், அவரையும் போலீசார் அடித்தே கொன்று, அதற்காகவும் நாம் தமிழர் கட்சி முதல்ல களத்தில் இறங்கி வேலை செஞ்சு அழகப்பா கல்லூரியில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடக்காமல் இருந்த சூழ்நிலையில் கல்லூரியை முற்றுகையிட்டு பட்டமளிப்பு விழா நடக்க நாம் தமிழர் கட்சி நின்றது. அழகப்பா கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் நடந்தே அந்த தங்கும் விடுதிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதற்காகவும் நாம் தமிழர் கட்சி முற்றுகை போராட்டங்கள் நடத்தி அதுக்கப்புறம் தான் பேருந்து விட்டாங்க. சம்பை ஊத்துல நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய காரைக்குடி மாவட்டம் மாநகராட்சியா இருக்குது. காரைக்குடி சம்பை ஊத்து நீர் ஆதாரமாக இருக்கு. கோவிலூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஊர்ல கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அந்த கெமிக்கல் ஃபேக்டரியால தண்ணீர் மாசு அடைஞ்சி விஷமாக மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி முதல் ஆளாக நின்று போராடி அதை இழுத்து மூட வச்சாங்க. திருபுவனம் மையப்பகுதியில் திமுகவை சார்ந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சூர்யா மணமண்டபம் அப்படிங்கிற இடத்துல பிராமியாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இடுமாவனம் கார்த்தி அவர்கள். இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு கருத்து சொல்றப்ப அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க, இல்லைன்னா மறுங்க, கருத்து சொல்றத மறுங்க, தவறான கருத்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கலவரத்தில் ஈடுபடுறாங்க. திமுகவை சார்ந்த அனைவரும் கலவரத்தில் ஈடுபடுறாங்க. இது யாரோட ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, அங்க சேர்மனாக இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் திமுகவை சார்ந்த சேங்கை மாறன் அவர்கள் கலவரத்தில் ஈடுபடுறாங்க. சேரை உடைக்கிறாங்க, ஆள அடிக்கிறாங்க. ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறப்போ கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க, இல்லைன்னு மறுங்க. அதுக்கு என்ன ஆதாரமோ அதை நாங்க சொல்றோம். அதை விட்டு நெறியாளராக இருக்கக்கூடிய அவர்களை மண்டையை உடைச்சு ரத்தம் சொட்ட உடைச்சிருக்காங்க, கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு நெறியாளருக்கு கூட பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத தமிழகமாக தமிழ்நாடு இருக்குது. இது அப்பா ஸ்டாலின் வெட்கி தலை குனியணும். எந்தவித ஒரு பொறுப்பும் பண்பும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அவர்களுக்கு குண்டர்கள் தான். ரவுடித்தனம் பண்றது, ஆளை அடிக்கிறது, ஆளை ஏவி விடுறது, இந்த மாதிரி ஒரு
அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? இன்னும் திமுக நம் நாட்டை ஆண்டால் நம் நாடு ஆகும் சுடுகாடு ஆகிவிடும் என்ற திட்டம் தீட்டிக் கொண்டு வந்து செயல்படுவது போல் காத்தில் உள்ளது. படிக்கிற மாணவியை கற்பழிச்சு கொண்டுறாங்க. பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த திமுக ஆட்சியில கஞ்சா புழங்குது. எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு. தமிழ்நாடு மக்களே தலைகுனியும் நிலை உருவாகிறது. திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் மீண்டும் இதே நிலைதான் இருக்கும், மாறாது, மாறப்போவதும் இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து விவாதத்துக்கு வந்தோம்னா தரமான கணக்குகளை எடுத்துதான் உள்ள வரும். அப்படி எடுத்து வரப்பயே நீங்க வந்து எந்த ஒரு இது இல்லாம இது வந்து மறுக்கிறீங்க. இது உண்மையா இல்லையா? அடிக்கலாம், எப்படி கூட்டத்தை கலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வரீங்க. திமுக சார்ந்த தொண்டர்களும் அண்ணன் சேங்கை மாறணும். விவாத நிகழ்ச்சியில் விவாதம் நடக்குதுன்னா விவாதத்தை அழகா எதிர்கொள்ள துணிவு இல்லாத திமுக அடிநிலையில் ஈடுபடுறாங்க. தோல்வி பயம் 2.0, திமுக 2.0 திராவிட மாடல் 2.0. ஏன் திமுக நம்ம ரோல்ல வாழ்ந்ததே நாங்க பெருசா வாழ்ந்துட்டோம். 2.0 நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 30 பாலியல் பலாத்காரம் நடந்து கொலை பண்ணியிருக்காங்க. இது திமுக என்ன பதில் சொல்லுது? அப்ப ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாரு? எதையும் கண்டுக்க மாட்டார். சொந்த கட்சியினரே கண்டுக்க துப்பு இல்லாத திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை எப்படி காப்பார்? தெம்பும் திராணியற்ற ஒரு திமுக அரசு தமிழ்நாடு மக்கள் அகற்ற வேண்டும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன சொல்லுது, தாவேக என்ன சொல்லிட்டு இருக்கு, தமிழக மக்கள் உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல்ல திமுக வீட்டுக்கு அனுப்பாம இந்த மக்கள் ஓய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் நம்ம திமுக காரங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மன சிந்தனையில, கேடுகட்ட சிந்தனையில இருக்கிறாங்க. இத மக்கள் வந்து சமுதாய குப்பையை அகற்ற வேண்டும். திமுக ஒரு டஸ்ட், சமுதாய டஸ்ட், தூக்கி போடணும்.